ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட் வீடியோல ஜிஆர்டி ஆஃபர்ஸ் அண்ட் நவம்பர் மந்த் ஆஃபர்ஸ் போட்டிருந்தோம். அதுக்கு வந்து ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அண்ட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனாட்சி, தேவிகா நாகராஜ், சதீஷ் எம், பத்மா ரமேஷ், சீதா லக்ஷ்மி, கவிதா செந்தில்குமார் அண்ட் ராஜலக்ஷ்மி, உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நீங்க தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய நேமும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நிறைய ஷாப்ல ஆஃபர்ஸ் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி வாங்கும்போது எவ்வளவு அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது, அதே நேரம் ஆஃபர்ஸ் இல்லாம இருக்கிற ஷாப்ஸும் இருக்கு. ஸோ அதுல பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன அமௌண்ட் வருது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு வந்து நம்ம ஆஃபர்ஸ்ல வாங்குறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே நேரம் உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் வரலாம். அதாவது நம்ம சிட் ஸ்கீம்ல போட்டா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ இருக்கே, அப்ப எதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணணும்னு. சிட் ஸ்கீமை பொறுத்தவரை பெரிய பிரச்சனையா இருக்கிறதே நமக்கு வந்து கோல்டு ரேட் தான். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 8,500 9,000 அந்த ரேஞ்சில் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதே நம்ம 11 மந்த்ஸ் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா கோல்டு ரேட்டு 12,000 13,000 கூட இருக்கலாம். இதனால என்ன ஆகுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 1ல இருந்து 2 கிராம் வரைக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியா தான் நமக்கு வந்து சேவ் ஆகும். இன்னொரு சந்தேகம் என்ன வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீமானுடைய 0% ஆஃபர் எல்லாம் போடுறாங்களே, அதுலயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு. அதுல வந்து என்ன மைனஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்குமே மினிமம் வேல்யூ வந்து 25,000 வாங்கணும் அப்படின்றாங்க. அதே நேரம் கலெக்ஷன் வைஸுமே நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் வந்து நம்ம ஷாப்ல போடுற இந்த மாதிரி பிளாட் 50% ஆஃபர், அதே மாதிரி ஒரு பவுனுக்கு இவ்வளவு அமௌண்ட் தள்ளுபடி தராங்க, அந்த மாதிரி ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளால வந்து மினிமமா ஒரே 1 கிராம்ல கூட வாங்கிக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஷாப்ல போய் வாங்கும்போது நமக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸே நமக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு வந்து மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது அவருக்கு வந்து ஒரு 2 பவுண்ட்ல பாகுபலி செயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் இருக்கு. அதுக்கு வந்து எந்த ஷாப் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்டிருந்தாரு. சோ வந்து நீங்க பாகுபலி செயின் அப்படின்னோன, நீங்க வந்து லேடீஸ் நமக்கு இது யூஸ் ஆகாது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க வந்து உங்க ஹஸ்பண்டுக்கோ, பிரதருக்கோ, இல்ல உங்க சன்னுக்கோ கூட பிரசன்ட் பண்ணலாம். அந்த மாதிரி டைம்ல எந்த ஷாப் வந்து நமக்கு பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எங்கெல்லாம் எவ்வளவு வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்ற ஒரு நாலேட்ஜும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்கறதுனால வரும். அதே மாதிரி இந்த பாகுபலி செயின்ல வந்து ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2 பவுண்ட்ல இருந்தே வரும். ஆனா வந்து ரொம்ப பார்வையா இருக்கும் அது. லுக் வைஸ் வந்து நல்ல ஒரு எலகண்டா இருக்கும் மத்த செயின்ஸ கம்பேர் பண்ணும்போது. இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் செயின் அண்ட் லாங் செயின் 2 இருக்கு. நான் வந்து இந்த வீடியோக்கு வந்து ஷார்ட் செயினா தான் சூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா வந்து இவரோட பட்ஜெட் 2 லட்சம்ன்றதுனால, இதே நீங்க வந்து லாங் செயினா வாங்கும்போது 3 பவுனுக்கு வாங்கினாதான் உங்களுக்கு வந்து அந்த பார்வை வரும் அதுல. இப்ப நான் 6 ஷாப் எடுத்திருக்கேன். இந்த 6 ஷாப்ல பாத்தீங்கன்னா 3 ஷாப்ல ஆஃபர் இருக்கு, 3 ஷாப்ல ஆஃபர் இல்ல. சோ ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி கால்குலேஷன் பண்றாங்க அப்படின்றத நீங்க பாருங்க. அண்ட் வேஸ்டேஜ் எப்படி வருது அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜிஆர்டில இருந்து பார்க்கலாம். சோ இப்ப வந்து ஜிஆர்டில வந்து ஆஃபர் எதுக்கு போயிட்டு இருக்குன்னா, பழைய ஜுவல்லரிக்கு தான் வந்து நமக்கு 150 ரூபா ஒரு கிராமுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தராங்க. பட் இந்த பிரதர் வந்து ஓல்ட் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. ரெடி கேஷ் 2 லேக்ஸ்க்கு தான் வந்து வாங்க போறாரு. சோ இங்க ஆஃபர் இல்ல. அதனால நான் ஸ்ட்ரைட்டாவே போட்டிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 16% இந்த பாகுபலி செயினுக்கு போடுறாங்க. சோ அதுவே உங்களுக்கு வந்து 28,953 ரூபாய் வருது. ஜிஎஸ்டி 3% எல்லாம் சேர்த்தா உங்களுக்கு 2,16,210 ரூபாய் வருது. பட் இவருடைய பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா 2 லேக்ஸ் தான். சோ வந்து இவருக்கு ஜிஆர்டி ஜுவல்லரி வந்து இந்த பாகுபலி செயினுக்கு வந்து சரியா வராது. சோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது லலிதா ஜுவல்லரி. லலிதா ஜுவல்லரிலையும் பாத்தீங்கன்னா இந்த 1,80,960ன்றது காமன். ஏன்னா 2 பவுனுக்கு வந்து எல்லா இடத்துலயுமே இதே அமௌண்ட் தான் வரும். வேஸ்டேஜ் வந்து 8% போடுறாங்க. இப்ப லலிதா ஜுவல்லரிய பொறுத்த வரைக்கும் எல்லா ஜுவல்லரியினுடைய வேஸ்டேஜுமே வந்து பாதிக்கு பாதியா ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அதனால வந்து இவருக்கு 8% வருது. அப்ப உங்களுக்கு 14,476 ரூபாய் வரும். ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 2,01,299 ரூபாய். சோ இவரோட பட்ஜெட்குள்ள வந்து இங்க கரெக்டா வந்திருக்கு. அண்ட் மூணாவது நம்ம பார்க்க போறது சரவணா எலைட். இங்க வந்து இதே செயினுக்கு எவ்வளவு போடுறாங்கன்னா 10% விஏ போடுறாங்க. சோ அதுவே உங்களுக்கு வந்து 18,000 வந்துருது. அப்புறம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 2,05,027 ரூபாய் வருது. சோ இங்க ஒரே மாடல் செயினுக்கு ஒவ்வொரு இடத்துல எப்படி வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்றதையும் நீங்க பாத்துக்கோங்க.
இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏகே தங்க மாளிகை. இங்க வந்து இந்த பிளாட் 50% ஆஃபர் வந்து இன்னுமே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இங்க வந்து யூசுவலா 12% பாகுபலி செயினுக்கு போடுறாங்க. இப்ப இந்த பிளாட் 50 ஆஃபர்னால 6% தான் வரும். அப்ப உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 10,854 தான் வேஸ்டேஜ் வருது. ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 1,97,523. சோ இவருடைய 2 லட்சத்துக்குள்ளேயே வந்து இது முடிஞ்சிருது. சோ இவருக்கு வந்து இந்த ஷாப் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் நம்ம வந்து தங்கமயில் ஜுவல்லரியினுடைய ஆஃபர் பார்க்கலாம். இப்ப இங்க என்ன ஆஃபர் கொடுத்திருக்காங்கன்னா, நம்ம வாங்குற ஒவ்வொரு 10 கிராமுக்கு வந்து 4,000 ரூபாய் லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவர் வந்து 16 கிராம் வாங்கும்போது எவ்வளவு வந்து லெஸ் ஆகுதுன்னா 6,400 ரூபாய் வந்து லெஸ் ஆகுது. எந்த ஷாப்லயுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்து அந்த 11,310 அன்னைக்கு ரேட்ல வந்து லெஸ் பண்ண மாட்டாங்க. கால்குலேஷன் பண்ணும்போது அன்னைக்கு ரேட் போட்டு வேஸ்டேஜ் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணுவாங்க. சோ அப்படி பார்க்கும்போது இவருக்கு வந்து அன்னைக்கு ரேட் போட்டாச்சு, வேஸ்டேஜ் வந்து 12% போட்டாச்சு. சோ இந்த அமௌண்ட்டுக்கு தான் இந்த 6,400 ரூபாய் வந்து லெஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 1,96,225 பிளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 2,02,111 ரூபாய் வருது. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா இன்னில இருந்தே ஸ்டார்ட் ஆகி இந்த மந்த் ஃபுல்லாவே இருக்கு. சோ இது வந்து ஒரு பெஸ்டான ஆஃபர்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு கிராமுக்கு கிட்டத்தட்ட 400 ரூபாய் வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணி தராங்க தங்கமயில்ல. அடுத்தது நம்ம பார்க்க போறது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இங்க நான் சொன்ன மாதிரி எந்த ஆஃபருமே இல்ல. அப்படியே 12% இவர் கொடுக்குற மாதிரி வருது. அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு 2,08,703 ரூபாய். அதாவது கிட்டத்தட்ட வந்து தங்கமயில்ல ஆஃபர் இல்லைன்னா இதே அமௌண்ட் தான் வந்திருக்கும். அங்க ஆஃபர்னால இவருக்கு ஒரு 6,400 ரூபாய் சேவிங்ஸ் வந்திருக்கு. சோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பெஸ்டான 3 ஷாப் பாத்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரி அண்ட் ஏகே தங்க மாளிகை அண்ட் லலிதா. இந்த 3த்துல இவர் வந்து கலெக்ஷன் வைஸ் எது பெஸ்டா இருக்கு இல்ல இவருக்கு நியரஸ்டா இருக்கு அப்படின்ற எல்லாமே செக் பண்ணிட்டு இந்த 3த்துல எது வாங்கினாலுமே இவருக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும். சோ இப்ப வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ்ல வாங்குறது ஆஃபர் இல்லாத டைம்ல வாங்குறதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்பப்போ வந்து எந்தெந்த ஜுவல்லரி ஷாப்ல ஆஃபர் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட வேஸ்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுல இருந்து நீங்க மைனஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் எவ்வளவு அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த ஹைட் பட்டனை மறக்காம கொடுங்க. அப்பதான் வந்து இன்னும் நிறைய பேருக்கு நம்ம சேனல் வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.